ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ரிச் டேஸ்ட்டில் சூப்பராக செய்ய போகிறோம். இதுக்கு 6-7 பூண்டு பல், 1 இன்ச் இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கெட்டியான புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப்போட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இல்லைனா மிளகாய்த்தூள் ரொம்ப கருக ஆரம்பிச்சிரும். கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிளகாய்த்தூளோட கலந்து நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அடுத்து 3 உருளைக்கிழங்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். இதை நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா பட்டாணியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நம்ம விசில் தான் போட போகிறோம். அதனால் ஒரு வாட்டி கலந்து விட்டாலே போதும். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். லிட் போட்டுடலாம். 3 விசிலுக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச்.